கர்த்தருக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு 128ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் பார்க்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டப்பட்டதை நம்மளால் சாப்பிட முடியல. அநேகருக்கு வீணாக மருத்துவ செலவுக்கு லட்சமாக ஆயிரமாக போயிடுது. அல்லது வட்டிக்கு கடன் வாங்கினது, நல்ல விஷயத்துக்கு கூட கடன் வாங்கினதுக்கு வட்டி நிறைய போயிடுது. தேவையில்லாத செலவுகள் வந்துடுது, தவிர்க்க முடியாத செலவுகள் வந்துடுது. இப்படி ஏதாவது ஒரு செலவு மிச்சமே வைக்க முடியல. எவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனாலும் மீதம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம அநேகர் சொல்வது உண்டு. எவ்வளோ கஷ்டப்படுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம், ஒன்றா செலவாயிடுதுங்க அப்படின்னு. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக நேராக வருகிறது. நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இனி நஷ்டம் வராது. நீ கையிட்டு செய்கிற, நீ கையில் வேலை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த சம்பாதியத்தை நீ சாப்பிடுவாய். அந்நியன் சாப்பிட மாட்டான், வீணாக நீ அது செலவாகாது. நீ அதை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு இனி ஆசீர்வாதம் தான், நன்மை தான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், இனி அது வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்பட வேண்டாம், விசுவாசித்து சொல்லுங்க. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இனி நாங்கள் இதை கேட்குற ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தையும் அவர்கள் சாப்பிட்டு மீதம் எடுப்பார்களாக, பாக்கியத்தையும் நன்மையும் அவர்கள் அடைவார்களாக. வீண் செலவுகள், விரைய செலவுகள் விலகுவதாக, மீதம் எடுத்து வாழ்ந்து செழித்து சுகித்திருப்பார்களாக. இந்த வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.